வணக்க மக்களே, முருங்கை இலையுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே முருங்கை காயை அதிகமாக சாப்பிட்ருப்போம். முருங்கை இலைகளை அதிகமாக சாப்பிட்ருக்கோமா அப்படின்னு கேட்டால் அதோடைய பயன்களை பற்றி நம்மளுக்கு தெரியறதில்லை. நம்ம அதிகமாக அதை சாப்பிட்றது கிடையாது. ஸோ இனிமேல் இந்த பதிவு பார்த்தது நீங்கள் முருங்கை இலைகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா முருங்கை இலையில் நிறைய அதிசய தன்மைகள் இருக்குது. முருங்கை இலைகளை நெய்யில் வதக்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சோகை இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த ரத்த சோகை பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம குணமடையும். ஸோ அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது நல்ல ரத்தம் நம்மளுடைய உடலில் ஊற ஆரம்பிச்சு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் நமக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். நீங்க முருங்கைக்கீரை உங்களுடைய உணவுல சேர்த்து சாப்பிடும்போது உங்களுடைய பல் ரொம்பவே கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதாவது உங்களுடைய பல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். தோல் வியாதிகள் நீங்கும். முருங்கை இலை ஜூஸ் கூட நீங்க பால் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படும், எலும்புகளையும் வலுப்படுத்தும். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவ நன்மைகள் முருங்கை இலையில் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படி விரிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கொலஸ்ட்ராலை குறைக்கும் முருங்கை இலை. முருங்கை மரத்தினுடைய இலைகள் ஹை கொலஸ்ட்ராலுக்கு எதிரான நம்பகத்தன்மையான ஒரு தீர்வு உங்களுக்கு தரும். ஏற்ற இறக்கமான கொலஸ்ட்ரால் அளவுகளை சிக்கலான இதய நோய்களுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால அந்த ஏற்ற இறக்கமான தீய கொலஸ்ட்ரால்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த முருங்கை இலை தான். நீங்க முருங்கை இலைகளை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது அதிக கொலஸ்ட்ரால் கொண்டு இருக்கிறவங்க நீங்களா அங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் மிக விரைவில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைச்சிக்கலாம். ஸோ கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முருங்கை இலையை எடுத்துக்கோங்க. அலர்ச்சியை எதிர்த்து போராடும் முருங்கை இலை. ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும். புற்றுநோய், மூட்டுவலி, முடக்குவாதம் மற்றும் பல தன்னுடல் தாக்க நோய்கள் போன்ற கொடிய நோய்களுக்கு அலர்ச்சி மூல காரணமாக பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஐசோதியோசனைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் முருங்கை இலைகள் இருக்கு. இது அலர்ச்சி எதிர்ப்பு சக்தி கொண்டவையாக இருக்கு. நீங்க அலர்ச்சி எதிர்ப்பு சக்திகளை பெற்று இந்த நோய்கள் எல்லாத்தையுமே நீங்க தடுக்கணும், உங்களுக்கு வராமல் நீங்க தடுக்கணும், குணப்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க முருங்கை இலையை எடுத்துக்கலாம். உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை குறைக்கிறதுக்கு நீங்க முருங்கை இலையை எடுத்துக்கலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை முருங்கை இலை குறைக்கும். ஐசோதியோசைனைட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலர்ச்சி எதிர்த்து போராடுவது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரையினுடைய அளவையும் உங்களுக்கு கச்சிதமாக வச்சிருக்கும். ஸோ அதாவது பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவு அது குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்த சர்க்கரை நோயை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திடும். முருங்கை இலைகளில் இருக்கக்கூடிய குக்கர் சட்டின் ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவையும் குறைக்கும். அதே போல உங்களுடைய பிளட்ல பிபியோடைய அளவையும் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டு ஸோ உங்களுக்கு அந்த பிபி ப்ராப்ளமாக இருக்காது, சுகர் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதுக்கு நீங்கள் முருங்கை இலை எடுத்துக்கோங்க. கல்லீரலை பாதுகாக்கும் முருங்கை இலை. காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முருங்கை இலை மிகவும் நன்மை பயக்கும். ஏன் அப்படின்னா முருங்கை இலை காசநோய் எதிர்ப்பு மருந்துகளுடைய எதிர்மறை விளைவுகளை உங்களுக்கு குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் முருங்கை இலைகள் கல்லீரல் செல்களை சரி செஞ்சு கல்லீரல் ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து, ஸோ இந்த கல்லீரல் ஆக்சிடேட்டிவ் சேதம் அப்படின்றது ஒரு விதமான கல்லீரல் சார்ந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து இந்த கல்லீரல் சேதத்திலிருந்து உங்களை பார்த்தீங்கன்னா முருங்கை இலை தான் பாதுகாக்குது. கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களும் கல்லீரல் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இப்போ இருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருங்கை இலை எடுத்துக்கோங்க. உங்களுடைய கல்லீரல் பாதுகாக்கப்படும். பாத்தீங்களா மக்களே, முருங்கை இலையில எந்த அளவுக்கு அதிசயத்தன்மை நிறைந்திருக்கு அப்படின்றது நம்ம இப்ப அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி முருங்கை காய் சாப்பிடுவோம், முருங்கை பூவை கூட சாப்பிட்டுருப்போம். முருங்கை இலைகளை சாப்பிடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி இருக்காதீங்க, முருங்கை இலையை தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களை நீங்க ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.